presence. பிரசன்னத்தினால். But what happened? நல்ல நடந்தது. David was enjoying the presence while he was behind the sheep. அவன் ஆடுகளுக்கு பின்னாக தெரிந்தபோது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். हमें किसी की डर तो नहीं है, क्योंकि यीशु हमारे जो साथ है. हमें किसी की डर तो नहीं है, क्योंकि यीशु हमारे जो साथ है. यीशु है सच गडरिया, यीशु है सच गडरिया, यीशु है सच गडरिया. उसकी हम बेड़े हैं हरी चराइयों में, हमें चलाता है. You know what happens? என்ன நடக்கிறது? The greatest blessing, the blessing that comes, everything comes from the presence. எந்த blessing இருந்தாலும் பெரிய blessing சின்ன blessing தேவ பிரசன்னத்திலிருந்து வருது பாருங்க. Now all of us must ask God, நாம் எல்லாரும் ஆண்டவர்ட்ட கேட்கணும், till I die, நான் மரிக்கும் வரையில let me be excited in your presence more than my husband, more than my wife, more than my children, more than my open door, more than my ministry, more than my anointing, more than my popularity, more than my health. Your presence, Lord. ஆண்டவரே, நான் மரிக்கும் வரையில நான் என் மனைவியை விட, கணவனை விட, அண்ணனை விட, தம்பியை விட, அம்மாவை விட, அப்பாவை விட, என் பிள்ளைகளை விட, என்னுடைய சொத்தை விட, புகழை விட, எல்லாத்தையும் விட உம்முடைய பிரசன்னத்தை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். எல்லாரும் கையை சொல்லுங்க. I love your presence. நான் உம் பிரசன்னத்தை நேசிக்கிறேன். Your presence. உம்முடைய பிரசன்னம் gave me this position. இதுதான் எனக்கு இந்த தகுதியை கொடுத்தது. சொல்லுங்க. Your presence. உம்முடைய பிரசன்னம் open the doors for me. எனக்கென்று வாசல்களை திறந்தது. Your presence. உம்முடைய பிரசன்னம் make me a big man. என்னை பெரியவனாய் ஆக்கிற்று. Your presence. உம்முடைய பிரசன்னம் gave me a family. எனக்கு குடும்பம் தந்தது. Your presence. உம்முடைய பிரசன்னம் is the secret of my ministry. என்னுடைய ஊழியத்தின் ரகசியம். So when we settle this issue, இந்த காரியங்களை சரிப்படுத்தி விட்டால் all the other gifts will automatically flow. மற்ற எல்லா வரங்களும் அதுவாக வேலை செய்யும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.